இப்போ ஒரு சுவையான சாம்பார் வைக்கிற நேரம். அத்தை, இந்த வெயில சமைக்க வேணாம். ஒரு 500 ரூபாய் கொடுங்க. ஆன்லைன்ல ஒரு பெரிய சீஸ் பீட்சா ஆர்டர் பண்ணிரலாம். ஆன்லைன்னா என்னது பீட்சாவா? அந்த பச்சை மாவுக்கும் கெமிக்கல் சீஸுக்கும் 500 ரூபாயா? அதெல்லாம் வேணாண்டி. நம்ம ஊர் முறைப்படி சமைப்போம். அதுதான் உடம்புக்கு நல்லது. அத்தை, நீங்க எப்பவும் இப்படியே தான் சொல்றீங்க. சரி, ஒரு சவால். இன்னைக்கு நீங்க கிராமத்து ஸ்டைல், நான் சிட்டி ஸ்டைல். யாரு சமையல் ருசின்னு பாப்போம். சரி பாப்போம். ஆஹா, அடி சக்கா. சவாலா? இன்னைக்கு ஒரு பிடி பாத்துருவோம். தோத்துட்டா 1 மாசம் நீ தான் வீட்டு பாத்திரம்லாம் தேய்க்கணும். சரியா? சம்மதம் அத்தை. நான் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல மொறு மொறுன்னு சிக்கன் 65 பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? அருமை மருமகளே. நான் எங்க பாட்டி சொல்லி கொடுத்த ரகசிய சிந்தாமணி சிக்கன் பண்ண போறேன். இதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவையில்லை தெரியுமா? அப்படியா? எண்ணெய் இல்லாம சிக்கனா? அத்தை, சும்மா கதை விடாதீங்க. சரி, நேரத்தை வீணாக்க வேணாம். இப்பவே சமையல ஆரம்பிக்கலாமா? மக்களே, இந்த மாமியார் மருமகள் சண்டையில இன்னைக்கு யாரு ஜெயிக்க போறாங்கன்னு கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அதிரடி சமையல் ஆரம்பம். வாங்க. மிக்ஸில போட்டா 2 நிமிஷத்துல மசாலா ரெடி அத்தை. நீங்க இன்னும் அந்த கல்லுல வச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்களே. இந்தா வந்துருச்சு. நீங்க தான் கரெக்ட் அத்தை. அவசரப்படாதடி. அம்மியில அரைக்கிற மசாலாவுல இருக்கிற ருசி அந்த மிஷின்ல வராது. இந்த வாசனைய முகந்து பாரு, மூக்க தொலைக்கும். அத்தை, இந்த இஞ்சி பூண்டு விழுத நான் நைஸா அரைச்சிட்டேன். உங்க மிளகா விழுது இன்னும் ஒண்ணும் பாதியமா இருக்குதே. அதுதான்டி வித்த. சிந்தாமணி சிக்கனுக்கு மிளகாய தட்டி போட்டாதான் அந்த காரம் கறியில இறங்கி தூக்கும். ஓ, அதுதான் விஷயமா? சரி அத்தை, நான் சிக்கன்ல தயிர், லெமன், மசாலாலாம் போட்டு ஊற வைக்கிறேன். அப்பதான் சிக்கன் சாஃப்டா வரும். சரிம்மா. சின்ன வெங்காயத்தை காட்டுகிறார். தேவையில்லாத வேலை. நான் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டேன். இதோ பாரு, இந்த மண்சட்டியில தான் இன்னைக்கு மேஜிக் நடக்க போகுது. அத்தை, விறகடுப்பு பத்த வைக்க இன்னும் கஷ்டப்படுறீங்க. நான் கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கடாயும் காஞ்சிருச்சு. விறகடுப்பு வாசம் தெரியுமா உனக்கு? அந்த புகையில வேகிற கறிக்கு தனி ருசி உண்டு. நீ உன் வேலைய பாரு. நான் இப்ப சிக்கனை எண்ணெயில போடுறேன். பாருங்க அத்தை, எப்படி சலசலன்னு பொரியுதுன்னு. மனம் இப்பவே அள்ளுது. சல எண்ணெயை குடிக்கிறியா? இங்க பாரு. நான் சட்டியில கறிய போட்டு கூடவே அந்த ரகசிய மசாலாவையும் சேர்த்துட்டேன். எண்ணெய் இல்லாமலே வேகுது. ஐயோ ஐயோ அத்தை, இந்த விறகடுப்பு புகையில கண்ணு எரியுதே. நீங்க எப்படிதான் இத்தனை வருஷமா இதுல சமைக்கிறீங்களோ? அடப்பாவி, இதுக்குதான் கிராமத்துல கொஞ்ச நாள் இருக்கணுங்கிறது. இந்த வேர்வையில சமைச்சாதான் சாப்பாட்டுல அன்பு அதிகமா இருக்கும். ஆமா மாமியார். சரி அத்தை. என்னோட சிக்கன் 65 பாதி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல சிவப்பா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்குல்ல. வாவ், சிவப்பா இருந்தா மட்டும் போதுமா? ருசி வேணும்ல. இதோ பாரு, என்னோட சிந்தாமணி சிக்கன்ல இருந்து மனம் ஊற கூட்டுது. அத்தை, நீங்க வெங்காயத்தை ரொம்ப போடுறீங்க. சிக்கன் தெரியவே மாட்டேங்குது. இது வெங்காய தொக்கா இல்ல சிக்கன் கிரேவியா? போதும். ஐயோ பாருங்க. இதுக்கு தான் விவரம் வேணுங்கிறது. இந்த சின்ன வெங்காயம் தான் சிக்கனோட சேர்ந்து கரைஞ்சு ஒரு தனி ருசிய கொடுக்கும். ஓ, அப்படியா? ஆமா. நான் இப்ப கருவேப்பிலைய தூவி என்னோட சிக்கனை இறக்க போறேன். பசி எடுக்குது அத்தை. நில்லு, இன்னும் 2 நிமிஷம். இந்த மிளகா விதையெல்லாம் கறியோட ஒட்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்பதான் கெத்து. மக்களே, நீங்களே பாருங்க. அத்தை சட்டியில தண்ணியே ஊத்தல. ஆனா கறி எப்படி வெந்திருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வாவ், அதுதான் மண் சட்டியில இருக்கிற ரகசியம். நீ உன் ஹோட்டல் சிக்கனை ஒரு தட்டுல வை, நான் என் கிராமத்து சிக்கனை வைக்கிறேன். அத்தை, இதோ என்னோட சிக்கன் 65 பார்க்கவே எவ்வளவு ரிச்சா இருக்கு பாத்தீங்களா? நீங்க தோத்துட்டீங்கன்னு இப்பவே ஒத்துக்கோங்க. இதுல என்ன பெருசா இருக்கு? ஏன் சிக்கன் 65 மாதிரி வருமா? பாட்டி தனது சிந்தாமணி சிக்கனை இலையில வைக்கிறார். இருடி அவசரக்காரி. இதோ என்னோட பாரம்பரிய சிந்தாமணி சிக்கன். அந்த மனம் மூக்க தொலைக்குது. முதல்ல நான் உங்க சிக்கனை டேஸ்ட் பண்றேன். அத்தை, நிஜமாவே எண்ணெய் இல்லாம இவ்ளோ ஜூசியா எப்படி வெந்துச்சு? பாத்தியா? அந்த சின்ன வெங்காயத்துல இருக்கிற ஈரப்பதமே கறிய வேக வச்சிடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பே கிடையாது. சரி அத்தை, இப்போ நீங்க என்னோட சிக்கனை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை சொல்லணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அசத்திட்டே. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. ஆனா அந்த மசாலா எல்லாம் மேல மட்டும்தான் இருக்கு. கறிக்குள்ள மனம் இறங்கலையே மருமகளே. சரிங்க பாட்டி. இது சிட்டி ஸ்டைல். ஆனா உங்க சமையல்ல அந்த ஒரு பழைய வாசனை. நிஜமாவே சூப்பர் அத்தை. நான் தோத்துட்டேன். இன்னைக்கு சவால்ல யார் வின்னர்? அந்த தீர்ப்பை நம்ம மக்கள் கிட்டயே விட்டுடலாம். என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்க அத்தையோட எண்ணெய் இல்லாத சிக்கன் பிடிச்சிருக்கா? இல்ல என்னோட மொறுமொறு சிக்கன் பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்க.
சரி, இன்னைக்கு நான் பாத்திரம் தேய்க்கிறேன் அத்தை. ஆனா அடுத்த முறை நான் தான் ஜெயிப்பேன் பாருங்க. ஏண்டி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இன்னைக்கு 2 பேருமே நல்லா தான் சமைச்சிருக்கோம். வா உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிடுவோம். சரிங்க மாமியார் அவர்களே. ஏண்டி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இன்னைக்கு 2 பேருமே நல்லா தான் சமைச்சிருக்கோம். வா உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிடுவோம். சரிங்க மாமியார் அவர்களே. அத்தை, இந்த சிக்கனை சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயம் செமையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம நம்ம தமிழ் AI கார்ட்டூன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க போனை தேடி வரும். பெல் பட்டனையும் அமுக்கிடுங்கப்பா. அப்பதான் நான் சமைக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். அடுத்த வீடியோல என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆட்டுக்குடல் கழுவுற வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ உங்க வீட்டு மாமியார் மருமகள் சண்டையில யாரு சமையல் பெஸ்ட்? அதையும் கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நாங்க படிச்சு பார்த்து சிரிப்போம். சரி அத்தை, கிளம்பலாமா? அடுத்த வீடியோக்கான மசாலாவை ரெடி பண்ண போகணும். மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. சரி போகலாம். வாங்க போலாம். ஆமா மருமகளே, கிளம்புவோம். இந்த அன்பு என்னைக்குமே மாறக்கூடாது. சமையல் மூலமா அன்பை பகிர்ந்துப்போம். நன்றி மக்களே. எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க, சத்தான உணவை சாப்பிடுங்க, பாரம்பரியத்தை காப்போம். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு மாமியார் மற்றும் மருமகள். டாடா பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையல் வீடியோக்காக காத்துருங்க. டாடா டாடா. ரொம்ப ருசியா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க.